ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த சூழலில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற சூழலில் பாகிஸ்தானுடைய இராணுவ பலம் எவ்வாறானது என்பது தொடர்பான கேள்விகள் எழுந்து நிற்கின்றன. இன்று நாங்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ பலம் தொடர்பாக முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். பாகிஸ்தான் இராணுவம் இந்திய இராணுவத்துக்கு சளைத்ததல்ல நண்பர்களே. பாகிஸ்தான் இராணுவம் உலகில் மிகவும் பலம் பொருந்திய ஒரு இராணுவமாகும். தற்போது பாகிஸ்தான் இராணுவத்தில் 6,50,000 இராணுவ வீரர்கள் செயற்படுகின்றார்கள். கூடுதலாக 5 லட்சம் பேர் ரிசர்வ் படையிலும் இருக்கின்றார்கள். பாகிஸ்தான் இராணுவம் வைத்திருக்கின்ற மிக முக்கியமான ஆயுதங்களில் 3700க்கும் மேற்பட்ட மெயின் பேட்டில் டேங்க்ஸ் இருக்கின்றது. அல்-ஹலைட் T-80UD போன்றவைகளும், இவற்றை தவிர 2000க்கும் அதிகமான ஆர்ட்லரி சிஸ்டம்களும் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது. இருந்தாலும் இந்த ஆயுதங்களில் பெரும்பாலானவை பழமையானதாகவும் புதிய தொழில்நுட்பத்தில் இந்தியாவை ஒப்பிட முடியாதவையாகவும் இருப்பதாக இராணுவ வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். அதே நேரம் பாகிஸ்தானுடைய விமானப்படையை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய விமானப்படையில் சுமார் 900க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இருக்கின்றன. இந்த போர் விமானங்களில் JF-17 தண்டர், இது சீனாவின் உதவியுடன் பாகிஸ்தான் உருவாக்கியது. அதேபோல F-16 ஃபைட்டிங் ஃபால்கான், இந்த விமானத்தை அமெரிக்காவிடமிருந்து பாகிஸ்தான் வாங்கியது. அதேபோல மிராஜ் 3, 5 போன்ற பழைய விமானங்கள் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது. இருந்த போதிலும் பாகிஸ்தான் விமானப்படையின் முதன்மையான நம்பிக்கை என்று சொன்னால் அது F-16 தான். இந்த அமெரிக்க விமானங்களை பாகிஸ்தான் மேம்படுத்துவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்திருந்த போதிலும் அமெரிக்காவின் தடை காரணமாக அவற்றை மேம்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை பாகிஸ்தானுக்கு உருவாகியிருந்தது. அதேபோல் JF-17 விமானங்கள் புதியவை என்றாலும் இந்தியாவினுடைய ரஃபேல்ஸ் மற்றும் Su-30 KMI போன்ற மாடர்ன் ஜெட்ஸுக்கு நேரடி போட்டியாக இந்த விமானங்கள் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அதே நேரம் பாகிஸ்தானுடைய கடற்படையை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய கடற்படையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கப்பல்கள், போர்க்கப்பல்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானவை என்று பார்த்தால் 9 நீர்மூழ்கிகள். அகஸ்டா 90B வகை மிகவும் சிறந்ததுதான். அவ்வாறான 3 நீர்மூழ்கிகளை பாகிஸ்தான் வைத்திருக்கின்றது. தற்பொழுது பாகிஸ்தானுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கை அகஸ்டா தான். அதேபோல பிரிகேட்ஸ் 8 தொடக்கம் 10 வகையான நீர்மூழ்கிகள் சீனாவிலிருந்து வாங்கப்பட்டவை. அதே நேரம் பாகிஸ்தான் தற்பொழுது சீனாவின் உதவியுடன் புதிய வகை ஹேங்கர் நீர்மூழ்கிகளை உருவாக்கி வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த கப்பல்கள் இன்னும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வரவில்லை. பாகிஸ்தான் கடற்படையில் பெரிய டிஸ்ட்ராயர்ஸ்கள் என்று எதுவுமே இல்லை. இந்தியாவின் வலிமையான கடற்படையுடன் ஒப்பிடுகின்ற போது பாகிஸ்தான் கடற்படை மிகவும் குறைவான ஒரு பலத்துடன் தான் இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரை பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய சக்தி என்று கூறினால் அது அணு ஆயுதம்தான். பாகிஸ்தான் தற்பொழுது 165 தொடக்கம் 170 அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்றது. அவர்களிடம் இருக்கின்ற மிக முக்கியமான மிசைல்கள் என்று பார்க்கின்ற போது ஜஹீன், பாபர் குரைஸ் மிசைல், ஹான்ஸ்பி, அப்தாலி போன்ற மிசைல்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நீண்ட தூரம் மற்றும் குறுகிய தூர தாக்குதல்களுக்கான மிகவும் துல்லியமான இலக்குகளை தேடி அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிசைல்கள் பாகிஸ்தானிடம் இருக்கின்றது என்பதனை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நிலத்திலும் நீரிலும் பாய்ந்து சென்று தாக்கக்கூடிய பாபர் மிசைல் அவர்களிடம் இருக்கின்றது. அதேபோல ஹான்ஸ்பி, அதாலி போன்ற குறுகிய தூர தாக்குதலுக்கான மிசைல்களும் அவர்களிடம் இருக்கின்றது. ஜஹீன் பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய நம்பிக்கைதான். இருந்தபோதிலும் பாகிஸ்தான் தனது அணு ஆயுதங்களை வலிமையாக வைத்திருப்பது உண்மை. ஆனால் பெரும்பாலும் குறுகிய தூரங்களுக்காக வடிவமைக்கப்பட்டவை என்பதால் அந்த அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவதனால் ஏற்படுகின்ற இழப்பு என்பது பாகிஸ்தானுக்கு அதிகமானதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. பாகிஸ்தானுடைய படைகள், விமானப்படை, கடற்படை ஆகியவை பெரும்பாலும் பழைய மற்றும் சீரமைக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டவை. இந்தியாவுடன் ஒப்பிடுகின்ற போது அவர்கள் தொழில்நுட்பத்தில்
மற்றும் அவர்களுடைய அளவு மற்றும் தடுப்பு திறனில் மிகவும் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. சிறிய தாக்குதல்களுக்கு வலிமை இருக்கலாம், ஆனால் பெரிய அளவிலான யுத்தத்தில் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெற முடியாது என்று கூறப்படுகின்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.